நான் தப்பு பண்ணிட்டேன்னு அக்செப்ட் பண்ண முடியலையா? அப்ரோச் மாறினா ரொம்ப கஷ்டமாக இருக்கா? அது நம்ம ஃபெயிலியர் மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் அது ஃபெயிலியர் இல்லை, அதுதான் க்ரோத். உங்கள் சைல்டுக்கு நீங்கள் கொடுக்குற பிக்கெஸ்ட் லெசன் என்ன தெரியுமா? சேஞ்ச் பண்ண பயப்படாமல் இருக்கிற ஒரு தைரியம். The most powerful thing you can model for your child is the courage to change. நான் எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் சில்ட்ரன் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் அவங்க ஷ்ரக் பண்ணுறாங்க, ஐஸ் ரோல் பண்ணுறாங்க, இல்லாட்டி வாக்கவே பண்ணிடுறாங்க. அப்போ என்ன ஃபீல் ஆகும்? என்னோட எஃபர்ட் ஒர்க் ஆகலைன்னு. பட் லிசன், சேஞ்ச் இன்ஸ்டண்ட்டாக வராது. உங்கள் சைல்டு உங்களோட ஒரு 1000 இன்ட்ராக்ஷன்ஸில் ஓல்ட் பேட்டர்னுக்கு ட்ரெயின் ஆகிட்டாங்க. நீங்கள் இப்போது புதுசாக ட்ரை பண்ணுறப்போ அவங்க உங்களை ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணுவாங்க. கன்சிஸ்டன்சி தான் இதுக்கு கீ. நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக வரும். நான் ஹெல்ப் கேட்டால் பீப்புள் என்ன ஜட்ஜ் பண்ணுவாங்க. நம்ம சொசைட்டியில் பேரண்ட்னா எல்லாமே தெரியணும்னு ஒரு ப்ரெஷர் இருக்குது. ஸோ ஹெல்ப் கேட்குறது நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு ஒரு ஃபீல் ஆகும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நான் மீட் பண்ண மோஸ்ட் கனெக்டட் அண்ட் கான்ஷியஸ் பேரண்ட்ஸ் எல்லாருமே ஹெல்ப் தேடி வந்தவங்க தான். கோச்சிங்னு சொல்கிறது ப்ரோக்கன் ஃபேமிலிஸ்க்கு இல்லை, பிரேவ் ஃபேமிலிஸ்க்கு. இந்த எல்லா பயத்துக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு தெரியுமா? ஃப்ரீடம். ரியலான டீப்பான ஒரு பேரண்ட்டாக இருக்கிற ஒரு ஃப்ரீடம்.